அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாலிபர் வந்தார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் உள்ளம் விபச்சாரம் செய்யவே நாடுகின்றது. விபச்சாரத்தின் மீது என் மனம் ஆர்வப்படுகிறது. நான் என்ன செய்ய என கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாலிபரே, உம் சகோதரியோடு எவரேனும் விபச்சாரம் செய்வதை நீர் விரும்புவீரா என கேட்டார்கள். அதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். உமது தாயாரோடு எவரேனும் விபச்சாரம் செய்வதை நீர் விரும்புவீரா என கேட்டார்கள். அதையும் நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். உமது மனைவியிடம், உமது புதல்வியிடம் எவரேனும் விபச்சாரம் செய்வதை நீர் விரும்புவீரா என கேட்டார்கள். அதையும் நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பெண் ஒருவருக்கு தாயாக இருக்கிறாள், ஒருவருக்கு மனைவியாக இருக்கிறாள், ஒருவருக்கு சகோதரியாக இருக்கிறாள், ஒருவருக்கு மகளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணுடன் நீங்கள் விபச்சாரம் செய்ய விரும்புவது எந்த வகையில் நியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வினவினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரக்கத்தான தனது கைகளை அவருடைய நெஞ்சில் வைத்து அவருக்காக இறைவனிடம் துஆ செய்தார்கள். அதற்கு பின் அவர் ஒரு நல்ல மனிதராக அவர் வாழ்ந்தார். ஆகவே விபச்சாரம் என்னும் கொடிய பாவத்தை விட்டும் விலகி இறைவன் விரும்பக்கூடிய நற்குணமிக்க நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.